Hi friends, இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் எக்கனாமிக் growth. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 9 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற யூனிட்டுக்கு அடியில் யூ ஹேவ் திஸ் சப் கேட்டகரி. சரி, புக்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் என்ன, இந்த டாபிக்ல இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இந்த டாபிக் மூலியமா என்ன தெரிய வருது அப்படின்னா ஒரு இடத்தோட ஜியோகிராஃபி அந்த இடத்தோட எக்கனாமிய எவ்வளோத்துக்கு இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த எசன்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் டாபிக். அப்ப ஜியோகிராஃபி ஆஃப் அன் ஏரியா தெரிஞ்சுக்கிற பொறுத்து தான் அதோட எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிய வரும். இந்த இந்த எக்ஸாம்பிளை கிளியரா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் 2 ரீஜன்ஸை வந்துட்டு எக்ஸாம்பிளா கொடுக்க போறேன். ஒன்று வந்துட்டு டெம்பரேட் ரீஜன், இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவட்டோரியல் ரீஜன். இப்ப இந்த ஈக்குவட்டோரியல் ரீஜன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சில ஜியோகிராபிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் லாட்டிடியூட்ஸ் லாங்கிடியூட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா latitude is 5 degrees northல இருந்து 5 degrees south இல்ல 10 degrees north வரைக்கும் போகலாம், கீழே 10 degrees south வரைக்கும் போகலாம். இந்த ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ஹை டெம்பரேச்சர். whereas ரெயின்ஃபால் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா டெய்லி ரெயின்ஃபால் இருக்கும். அகெயின் ரெயின்ஃபாலும் எப்படி தான் இருக்கும்னா ஜாஸ்தியா இருக்கும். டெம்பரேச்சர் அதிகமா இருக்க சிச்சுவேஷன்ஸ்னால த அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சர் present in the atmosphere, that is humidity அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது அப்படிங்க. ஹியூமிடிட்டி இந்த ரீஜன்ல எப்படி தான் இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஹையாக தான் இருக்கும். ஒரு ஜென்ரலாக ஒரு பிளான் க்ரோத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சராக இருக்கட்டும் ரெயின்ஃபாலாக இருக்கட்டும் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் வாட்டரும் இருக்கணும், தேவையான அமௌண்ட் ஆஃப் சன்லைட்டும் இருக்கணும், அப்போ தான் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்துட்டு நடக்கும் அப்படிங்க. அப்போ இது ரெண்டுமே வந்துட்டு தேவையான அளவு இருக்கிறதுனால தான் இந்த பர்டிகுலர் ரீஜன்ஸில் வெஜிடேஷன் அப்படின்னு பார்க்கும்போது டென்ஸான வெஜிடேஷன், அதாவது ரெயின் ஃபாரஸ்ட் அமேசான் ஃபாரஸ்ட் எல்லாமே வந்துட்டு எந்த ரீஜன்ஸில் இருக்குது அப்படின்னா இந்த ரீஜன்ஸில் இருக்குது. ஸோ வெஜிடேஷன் இஸ் லிட்டரலி டென்ஸ். அப்போ வெஜிடேஷன் நல்லா வருதுங்கிற சுச்சுவேஷனில் அக்ரிகல்ச்சரும் நல்லா வரணுமா இந்த பர்டிகுலர் ரீஜனில், டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து இந்த எக்கனாமிஸ் என்ன இருந்திருக்கணும் ப்ராப்பராக டெவலப் ஆகியிருக்கணுமா. ஆனால் இந்த ஜியோகிராஃபிக்கல் ஆஸ்பெக்ட் இந்த பர்டிகுலர் கண்ட்ரீஸ்க்கு சில நெகட்டிவான இம்பேக்ட்ஸையும் கொடுக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், இங்கே என்னது வெஜிடேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ அக்ரிகல்ச்சர் என்ன பண்ணலாம், அப்போ கிராப்ஸ் நிறைய விளை வைக்கலாம்ல சார் அப்படிங்கிறது எடுத்துட்டீங்க அப்படின்னா when it comes to அக்ரிகல்ச்சருக்கு பிளான்ட்ஸ் க்ரோத்துக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வந்துட்டு ஆம்பிள் அமௌண்ட்டாக சாயிலில் இருக்கணும். ஆனால் இந்த ஈக்குவட்டோரியல் ரீஜனில் என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா ரெயின்ஃபால் ஜாஸ்தியாக இருக்க காரணத்தினால சாயிலில் இருக்கக்கூடிய வாட்டர் சால்யூபிள் மினரல்ஸ், தட் இஸ் your நைட்ரஜன் பாஸ்பரஸ் எதெல்லாம் ஒரு பிளான்ட்ஸுக்கு ரொம்ப அதிக அளவில் தேவைப்படுதோ அந்த எல்லா நியூட்ரியன்ஸுமே வாட்டர் சால்யூபிள் நியூட்ரியன்ஸ். இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா தண்ணியோட கரைஞ்சு ரன் ஆஃப் ஆயிடுது. அப்போ சாயில் என்னவாயிடுது, தேவையான அளவு அதுக்கு ஃபெர்டிலிட்டி இருக்கிறது கிடையாது. அப்போ அக்ரிகல்ச்சர் பண்ணலாம் அப்படின்னா சாயில் அவ்வளோத்துக்கு என்ன இருக்க மாட்டேங்குது, நியூட்ரிஷியஸாக இருக்க மாட்டேங்குது. சரி, அப்போ அக்ரிகல்ச்சர் பண்ணுறோம் அப்படின்னா அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் வேணுமா, யூ நீட் ரோட்ஸ். ஆனால் இந்த இடத்துல ஹை டெம்பரேச்சர் அண்ட் ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்னால ஹை டெம்பரேச்சர் இருந்தால் எல்லா மெட்டீரியல்ஸுமே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் போது எக்ஸ்பேண்ட் ஆகும், கம்மியாகும் போது கான்ட்ராக்ட் ஆகும். அப்போ ஒரே நாளுக்குள்ள மழையும் பெய்யுது வெயிலும் ஜாஸ்தியா அடிக்குது அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல தெர் இஸ், அதாவது த ஃப்ரீக்குவென்சி வந்துட்டு எப்படி இருக்கு, ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, சடனா எக்ஸ்பேன்ஷன் கான்ட்ராக்ஷன் இப்படிங்கிற சிச்சுவேஷன் பிளஸ் ரெயின்ஃபால் ஜாஸ்தியா இருக்கனால எரோஷன் ரேட்ஸும் எப்படி இருக்கு ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் பிகமிங் வெரி டிஃபிகல்ட். அப்ப இந்த ப்ராப்பர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லாதனால அக்ரிகல்ச்சர்ல பெனிஃபிட்ஸ் நிறையா மேக் பண்ண முடிய மாட்டேங்குது. அண்ட் த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வித் திஸ் பர்டிகுலர் ரீஜன் இஸ், ஒரு பர்டிகுலர் இடத்துல டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்குது, ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற சிச்சுவேஷனில் பாக்டீரியல் க்ரோத் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பாக்டீரியல் க்ரோத் வந்துட்டு எதுக்கு வந்துட்டு ஜாஸ்தி இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளான்ட்ஸில் வந்துட்டு என்னது
இன்ஃபெக்ட்ஸ் ஃபங்கிசைட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் ப்ரொமோட் பண்ணும். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஹியூமன்ஸ்ல இருக்கக்கூடிய டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ரேட் வந்துட்டு எப்படி இருக்குது, ஜாஸ்தி ஆகுது. ஆனா ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸ்ல என்னதான் வெல்த் அப்படிங்கிறது வெஜிடேஷன் வெல்த் டென்ஸா இருந்தா கூட சில நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்னால என்ன ஆக மாட்டேங்குதுன்னா ப்ராப்பரா டெவலப் ஆகல. சரி, இருக்கிற ரிசோர்ஸஸை எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும் போது, இவ்வளோ ஹார்ஷான கிளைமேட்ல இருக்கும் போது அது ரொம்ப சல்ட்ரியா இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் பிளஸ் மாய்ச்சர் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கும் போது யூ ஃபீல் சம் கைண்ட் ஆஃப் அன்ஈசினஸ் வந்துட்டு எப்பயுமே ஸ்வெட்டிங் இருந்துட்டே இருக்கும், அன்ஈசினஸ் இருந்துட்டே இருக்கும். இதனால மென்டலி அலர்ட்டா இருக்க முடியாது. எக்ஸாம்பிள் நம்மளோட சம்மர் சீசனே எடுத்துக்கலாம். We always don't feel mentally alert in that particular season. Whereas when it comes to temperate regions அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அட்வான்டேஜ். ஏன்னா இங்க டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈக்குவட்டோரியல் ரீஜனை கம்பேர் பண்ற அளவுக்கு ஜாஸ்தியான டெம்பரேச்சர் இருக்காது. இவங்களோட டெம்பரேச்சர் இஸ் ரிலேட்டிவ்லி less. ஏன்னா you get a slanting sunlight. Rainfall, heavy rainfall இருக்காது, moderate amount of rainfall with a calm breeze. அப்ப ஒரு இடத்துல ரொம்ப பெருசா ஹியூமிடிட்டி இல்லாத இடத்துல, ரொம்ப பெருசா எக்ஸ்ட்ரீமிட்டி ஆஃப் டெம்பரேச்சர் இல்லாத இடத்துல a calm kind of climate will provide. இது என்ன பண்ணும்னா ஒரு ஹியூமனை மென்டலி அலர்ட்டா வைக்கும். ஜென்ரலாவே நல்ல கிளைமேட் இருந்ததுன்னா we always feel ஒரு கைண்ட் ஆஃப் பிரிஸ்க்னஸ் இருக்கும். இந்த மென்டல் அலர்ட்னஸ் தனக்கு இருக்கக்கூடிய ரிசோர்ஸை எவ்வளவுக்கு ஆப்டிமமா யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி இனோவேட்டிவ் வேவ்ஸ் கொண்டு வரலாம், எவ்வளவுக்கு இன்டெலெக்சுவலா வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு இது when it comes to equatorial climate இவ்வளோ நெகட்டிவ்ஸ் இருக்கிறதுனால population is also less and முக்காவாசி the least developed countries, low income countries or middle income countries எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜோன்ஸ்ல இருக்கும். whereas temperate regionsல பாத்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் countries, ஜப்பான், நார்த்தன் அமெரிக்கா இந்த மாதிரி இருக்கக்கூடிய countries எல்லாம் நீங்க பார்க்கும் போது they are developed nations அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு கண்ட்ரியோட ஜியோகிராஃபி ஒரு கண்ட்ரியே என்னவாகுது, அது டெவலப்டு நேஷனா, டெவலப்பிங் நேஷனா, லீஸ்ட் டெவலப்மெண்ட் நேஷனா அப்படிங்கிறத கிளாசிஃபை பண்ணுது. இதைத்தான் இவங்க வந்துட்டு சொல்ல வராங்க. அப்ப ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு எப்படி இருக்கு, அது எப்படி தமிழ்நாட்டோட எக்கனாமிக் growth வந்துட்டு இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது. என்னென்னலாம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சில ஃபேக்ட்ஸ் பார்க்க போறோம். லொகேஷன் அண்ட் சைஸ் ஆஃப் தமிழ்நாடு, என்னென்ன பவுண்டரிஸ் இருக்கு, physical divisions, mountains என்ன இருக்கு, plateaus என்ன இருக்கு, plains இருக்கு. இந்த பார்ட் ஆஃப் தி கிளாஸ்ல இது மட்டும்தான் படிக்க போறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் ஃபேக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்க்க போகிறோம். தமிழ்நாடு வந்துட்டு ஏரியா வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,30,058 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்கு. அண்ட் தமிழ்நாடு சொல்லும் போது தமிழ்நாடு இஸ் தி 10th largest state அப்படின்னு சொல்றாங்க. எப்பல இருந்து இது 10th largest state அப்படின்னு வர ஆரம்பிச்சது அப்படின்னு, ஏன்னா புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th largest state அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஆனா இப்போதைய அப்டேட்டட் வெர்ஷன் படி இட் இஸ் த 10th largest. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆகஸ்ட் 2019ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டேட்டை டிவைட் பண்ணி 2 யூனியன் டெரிட்டரிஸா ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் வித் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இன்னொன்று வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லடாக்கை வந்துட்டு யூனியன் டெரிட்டரியா ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்டை வந்துட்டு யூனியன் டெரிட்டரியா மாற்றினதுனால தமிழ்நாடு இப்போதைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் த 10th largest state. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 1st November 1956ல மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த 1956ஓட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருந்தாங்க, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956. இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 வந்துட்டு யாரோட ரெக்கமெண்டேஷன்ல வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாசில் அலி கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு ஸ்டேட்டை லாங்குவேஜை பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான். ஃபாசில் அலி கமிஷன் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு லாங்குவேஜை பேஸ் பண்ணி ஸ்டேட் ஃபார்ம் பண்ணா, ஆனால் லாங்குவேஜ் மட்டுமே ரீசனாக இருக்கக்கூடாது. எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேக்வர்ட்னஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதோடு சேர்த்து ஒரு லாங்குவேஜை பேசிஸாக வச்சு
தனியா ஒரு ஸ்டேட் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணதுனால தான் மெட்ராஸ் ஃபார்ம் ஆயிருந்திருக்கும். 1953லயே லாங்குவேஜை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேட் ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுதான் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள். இந்த மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு நேம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தமிழ்நாடுன்னு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. யாரோட டைம் பீரியட்ல பண்ணியிருப்பாங்கன்னா CN அண்ணாதுரை சார் இருந்த டைம் பீரியட்ல பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ எப்போ நேம் சேஞ்ச் பண்ணாங்கன்னா வருஷம்னு வந்துட்டு 1969. இந்த 1969 ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் when தமிழ்நாடு இஸ் டேக்கன் இன் டு கன்சிடரேஷன். வேர்ல்ட் லெவலில் ரொம்ப பெரிய ஹிஸ்டாரிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 1869 ஸ்விஸ் கெனால் ஓப்பன் பண்ணியிருந்திருப்பாங்க. கரெக்டாக ஸ்விஸ் கெனால் ஓப்பன் பண்ண 100 வருஷத்துக்கு அப்புறமாட்டி 1969 தமிழ்நாடோட பேர் என்ன பண்ணியிருக்காங்க, மாற்றிருக்காங்க. 14 ஜனவரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஏன்னா எல்லா வருஷமும் பொங்கல் 14 ஜனவரி தான் என்ன பண்ணுறது, கொண்டாடுறது. நெக்ஸ்ட் இஸ் த பாப்புலேஷன், 7.7 crore பாப்புலேஷன். லிட்ரஸி ரேட் 80.33%. எல்லாமே 2011 டேட்டா தான் எடுத்துருக்கோம். ஏன்னா 2021 சென்சஸ் வந்துட்டு எடுக்க வேண்டியது, ஆனால் கோவிட் சிச்சுவேஷன்ஸ்னால இப்போதைக்கு எடுக்க முடியல. டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 டிஸ்ட்ரிக்ட். புக்கில் இருக்கிறத விட அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டாக ஃபார்ம் பண்ண டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு மயிலாடுதுறை. ஆனால் இனிஷியலாக வந்துட்டு 1956 மெட்ராஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட் ஃபார்ம் பண்ணும்போது 13 டிஸ்ட்ரிக்ட் தான் இருந்தது. அண்ட் கேபிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது சென்னை இஸ் தி கேபிட்டல். நம்ம எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the location and size of your தமிழ்நாடு. இது latitudes and longitudes. latitudesனா parallel இருக்கக்கூடிய லைன்ஸ், அதாவது ஹரிசாண்டல் லைன்ஸ், இமேஜினரி லைன்ஸ் ஆர் கால்ட் as latitudes and vertical lines are called as longitudes. ஸோ அப்போ 0 டிகிரிங்கிறது என்னது, ஈக்குவேட்டர். 0 டிகிரிக்கு மேலே இருக்கக்கூடியது நார்தர்ன் ஹெமிஸ்பியர், கீழே இருக்கக்கூடியது சதர்ன் ஹெமிஸ்பியர். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்தியா இஸ் கம்ப்ளீட்லி இன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ அப்போ 8 டிகிரி 4 minutes நாட் to 13 டிகிரி 35 minutes நாட். whereas 0 டிகிரி பிரைம் மெரிடியன் அப்படிங்கிறது வந்துட்டு கிரீன்விச் மெரிடியன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிரீன்விச் அப்படிங்கிறது ஒரு வில்லேஜ், லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு பிசிக்கல் அப்சர்வேட்டரி இருக்கு அந்த இடத்துல. ஸோ அதனால இட் இஸ் கால்ட் அஸ் பிரைம் மெரிடியன் or கிரீன்விச் மெரிடியன். இந்த கிரீன்விச் மெரிடியன் தான் உங்களோட எர்த்தை வந்துட்டு ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியராகவும் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியராகவும் பிரிக்குது. அப்போ லாங்கிடியூட்ஸ்ல இருந்து என்ன தெரியுது, கம்ப்ளீட்டா இந்தியா ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கு. அதுலயும் தமிழ்நாடு 76 டிகிரி 18 minutes ஈஸ்ட்ல இருந்து 80 டிகிரி 20 minutes ஈஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய லாங்கிடியூட்ஸ்ல இருக்குது. இந்த லாங்கிடியூட்ஸ் அப்படின்னு பார்க்கும் போது தமிழ்நாடு மேல இந்த 82.5 டிகிரி ஈஸ்ட் என்ன ஆகல அப்படின்னா பாஸ் ஆகல. அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படிங்கிறது இந்தியாவில் எந்த இதை ஸ்டாண்டர்ட் டைமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு. நெக்ஸ்ட் இதில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா எந்தெந்த ஸ்டேட்ஸ் வழியாக இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நெக்ஸ்ட் இந்த தமிழ்நாடோட ப்ராக்சிமிட்டி ஆர் எக்ஸ்ட்ரீமிட்டி அப்படின்னு பார்ப்போம். நார்த் சைடில் எது வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் புலிகெட், அதாவது சென்னைக்கு கொஞ்சம் மேலே இருக்கிறது இந்த இடத்துல இருக்குல்ல லேக் புலிகெட், இதுதான் வந்துட்டு நார்தர்ன் எக்ஸ்ட்ரிமிட்டி. சதர்ன் எக்ஸ்ட்ரிமிட்டி இந்தியாவுக்கும் கேப் கொமரின் தான், வெரஸ் அதாவது மெயின்லேண்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரிமிட்டி கேப் கொமரின். அதே மாதிரி ஃபார் யோர் தமிழ்நாடு இஸ் ஆல்சோ கேப் கொமரின். இதுவே ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ஈஸ்டர்ன் எக்ஸ்ட்ரிமிட்டியில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கெலிமா. கரெக்டாக இந்த எட்ஜ் வந்து இப்படி இதாகுதுல, இந்த இடத்துல யூ ஹேவ் பாயிண்ட் கேலிமர். அண்ட் கேரளாவோட பார்டரில் யூ ஹேவ் ஆனைமலை ஹில்ஸ். ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா தமிழ்நாடோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸாக இருக்கு. நெக்ஸ்ட் தமிழ்நாடோட பவுண்ட்ரிஸ் எப்படி இருக்கு, இந்த தமிழ்நாடை சுற்றி என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஈஸ்ட் சைடில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால். வெஸ்ட் சைடில் யூ ஹேவ் கேரளா. நார்த்தில் யூ ஹேவ் ஆந்திர பிரதேஷ். நார்த் வெஸ்ட்ல யூ ஹேவ் கர்நாடகா. சரி, இந்த கேரளாவை பார்டர் பண்ணி என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு, ஏன்னா 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு பார்த்தாச்சா. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீல்கிரிஸ், 9 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. இதுவே கர்நாடகாவோட பார்க்கும்போது நீல்கிரிஸ், ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. சேலம் இஸ் ஆல்சோ ஷேரிங் அ வெரி
minor border. Okay, next வந்துட்டு சேலம், தர்மபுரி. ஸோ ஜென்ரலாக 4 தான். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆந்திர பிரதேஷோட பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ஸ் வந்துட்டு இட் இஸ் ஷேரிங் பார்டர் வித் ஆந்திர பிரதேஷ். இப்போ திஸ் டிஸ்ட்ரிக்ட் தட் ஷேரிங் பார்டர் வித் வித் 2 ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீல்கிரி இஸ் ஷேரிங் வித் கேரளா அண்ட் கர்நாடகா, கிருஷ்ணகிரி இஸ் ஷேரிங் வித் கர்நாடகா அண்ட் ஆந்திர பிரதேஷ். அப்ப இந்த 2 ஸ்டேட்ஸ் மட்டும்தான் என்னது நமக்கு வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஏதாச்சும் ஒரு யூனியன் டெரிட்டரியோட ஷேர் பண்ணக்கூடியது வந்துட்டு கடலூர் அண்ட் விழுப்புரம் இஸ் ஷேரிங் பவுண்டரி வித் புதுச்சேரி டிஸ்ட்ரிக்ட். அண்ட் இந்தியால தமிழ்நாடு பார்க்கும்போது தமிழ்நாடு இஸ் அ கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட், கோஸ்டல் ஸ்டேட் அப்படின்னு தெரியும். இதுல வேற என்ன நீங்க பார்க்கணும் அப்படின்னா the length of your coast, அதாவது தமிழ்நாடோட கோஸ்ட் வந்துட்டு 1076 கிலோமீட்டர் வந்துட்டு தமிழ்நாடோட கோஸ்டல் லைன். நெக்ஸ்ட் திங் வாட் யூ ஹேவ் எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு கோஸ்டல் லைன்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுது. திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரின்னு மொத்தமா 14 டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா கோஸ்டல் லைன் ஷேர் பண்ணுது. இல்ல ஒரு டவுட் வந்துட்டு நிறைய பேருக்கு வர்றது என்ன அப்படின்னா இந்தியால தமிழ்நாடோட கோஸ்ட் எத்தனாவது லாங்கெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் த செகண்ட் லாங்கெஸ்ட். இது உங்க புக்லயும் இருக்கு. சில இதுல வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்கன்னா விக்கிபீடியா இந்த மாதிரி இதுல தமிழ்நாடு இஸ் தி தேர்ட் லார்ஜஸ்ட், ஏன்னா ஆந்திர பிரதேஷ் இஸ் ஹேவிங் த செகண்ட் லார்ஜஸ்ட் லாங்கெஸ்ட் கோஸ்டல் லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா நான் சர்ச் பண்ண வரைக்கும் கவர்மெண்டோட வெப்சைட்ல வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோஸ்டல் லைன் ஆஃப் தமிழ்நாடு 1076 கிலோமீட்டர் அண்ட் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் கோஸ்டல் லைன். இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. கவர்மெண்டோட வெப்சைட்லயே இருக்கிறதுனால கொஞ்சம் ரிலையபிளான இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்ஸ். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்ஸ்ல வந்துட்டு இந்த பர்டிகுலர் செக்ஷனை மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஒரு டிஸ்ட்ரிக்டை என்னவா பிரிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ரெவென்யூ டிவிஷன்ஸா பிரிப்பாங்க. இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கிறது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். இந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட 3 ரெவென்யூ டிவிஷன்ஸா பிரிச்சிருக்காங்க. திருவள்ளூர், திருத்தணி, பொன்னேரி அப்படிங்கிற மாதிரி 3 டிவிஷன்ஸா பிரிச்சிருக்காங்க. இது இன்னும் ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெவென்யூ வில்லேஜஸ் அப்படின்னு பிரிப்பாங்க. ரெவென்யூ வில்லேஜஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியால சர்வே நம்பர்ஸ் எல்லாம் கலெக்ட். இப்போ இந்த உங்க வீடு இருக்கு அப்படின்னா அதோட சர்வே நம்பர் இருக்கும். இதுவே தனியா லேண்ட் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு தனியா ஒரு சர்வே நம்பர் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 100-200 சர்வே நம்பர்ஸை கலெக்ட் பண்ணி மொத்தமா கிரியேட் பண்றதுக்கு பேர் தான் ரெவென்யூ வில்லேஜஸ். இந்த ரெவென்யூ வில்லேஜஸை யாரு கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா விஏஓஸ், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ். இதே மாதிரி ஒரு 3-4 ரெவென்யூ வில்லேஜஸை சேர்த்து கம்பைல் பண்ணி பார்க்கறதுக்கு பேர் தான் ஃபிர்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிர்கார்ட்ஸை யாரு வந்துட்டு அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க அப்படின்னா ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்ஸ். அதே மாதிரி 3-4 ஃபிர்காஸ் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா தாலுக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாலுக்கை யார் அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தாசில்தார்ஸ் வந்துட்டு அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. இதே மாதிரி 3-4 தாலுக் சேர்ந்தது தான் என்னது ஒரு ரெவென்யூ டிவிஷன். அந்த ரெவென்யூ டிவிஷனை ஹெட் பண்றவர் தான் ஆர்டிஓ, ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர். இந்த மாதிரி தான் ஒரு டிஸ்ட்ரிக்ட். அப்ப கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டேட்டு. இந்த ஸ்டேட்டை நான் என்னவா பண்றாங்க நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸா பிரிக்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட்ஸை ஃபர்தரா ரெவென்யூ டிவிஷன்ஸா பிரிக்கிறாங்க. ரெவென்யூ டிவிஷன்ஸை திருப்பி தாலுக் லெவல்ல பிரிக்கிறாங்க. தாலுக்ஸை ஃபிர்காஸா டிவைட் பண்ணலாம். ஃபிர்காஸை ரெவென்யூ வில்லேஜஸா டிவைட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்ஸ் வந்துட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இஸ் பிசிக்கல் டிவிஷன்ஸ். அப்ப கம்ப்ளீட்டா சப்ஜெக்ட்ல வர ஆரம்பிச்சிட்டோம். எப்படி வந்துட்டு இந்த பிசிக்கல் டிவிஷன்ஸ் இருக்கு. இந்தியா மேப்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்துட்டு சதர்ன் பார்ட் ஆஃப் யுவர் இந்தியால வந்துட்டு யூ ஹேவ் தமிழ்நாடு. அண்ட் இந்த பர்டிகுலர் கம்ப்ளீட் ரீஜனையே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பெனின்சுலர்
பிளாட்டியூ. இந்த பெனின்சுலார் பிளாட்டியூவை தான் ரெண்டா டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஒன்னு டெக்கான் பிளாட்டியூ, இந்த மேல இருக்கக்கூடிய ரீஜனை சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தமிழ்நாடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டெக்கான் பிளாட்டியூ which is part of your peninsular plateau அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் திஸ் தமிழ்நாடு இஸ் பார்ட் ஆஃப் ஏன்ஷியன் கோந்துவானா லேண்ட். அதாவது இனிஷியலா உலகம் ஃபார்ம் ஆகும் போது தெர் வாஸ் ரெண்டு இது இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னு வந்துட்டு பாஞ்சியா, இன்னொன்னு வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பேந்தலாசா. பாஞ்சியா அப்படிங்கிறது கான்டினென்ட், பேந்தலாசா அப்படிங்கிறது ஓஷன்ஸ். இது ரெண்டும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல டிவைட் ஆயிருக்கும். நார்தன் பார்ட்டை லொரீஷியன் அண்ட் சதர்ன் பார்ட் கோந்துவானா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப தமிழ்நாடு இஸ் பார்ட் ஆஃப் கோந்துவானா லேண்ட். ஸோ தமிழ்நாடோட யூனிக் லேண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ஹைலி எரோடட் மவுண்டன்ஸ். பயங்கரமா எரோட் ஆயிருக்கும் நமக்கு. ஸோ அப்போ எரோட் ஆகி வர இடத்துல ஷாலோ டீப் வேலிஸ் இருந்திருக்கும், பிளெயின்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி டோப்போகிராஃபி ஆஃப் த ஸ்டேட் வந்துட்டு எந்த டைரக்ஷன்ல ஸ்லோப் ஆகுதுன்னா ஈஸ்ட். ஜென்ரலாகவே இந்த பெனின்சுலார் பிளாட்டியூ வந்துட்டு வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட்டுக்கு போகும்போது ஸ்லோப்பிங், ஜென்டில் ஸ்லோப்பிங்கா இருக்கும். அதனாலதான் மெஜாரிட்டி ஆஃப் த ரிவர்ஸ் வந்துட்டு எந்த சைட் ஸ்லோப் ஆகி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காவேரி, கோதாவரி, மகாநதி, கிருஷ்ணா, எல்லா ரிவர்ஸுமே, காவேரி, இது எல்லாமே எந்த சைடு தான் மூவ் ஆகுதுன்னா ஈஸ்ட் சைடு. எப்பயுமே தண்ணி ஸ்லோப் இருக்க இடத்துல தானே மூவ் ஆகும். அதனாலதான் டோப்போகிராஃபி எந்த சைடு ஸ்லோப் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்ட் சைடு ஸ்லோப் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த பிசிக்கல் டிவிஷன்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா மவுண்டன்ஸ் வந்துட்டு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ மவுண்டன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இப்போ இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரியில இருந்து மருதல்வாய் மலை, மருந்துன் வாழ் மலை, இந்த மருந்துன் வாழ் மலை வரைக்கும் இருக்கக்கூடிய ரீஜன்ஸை கம்ப்ளீட்டா வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 மீட்டர்ஸ்ல இருந்து 3000 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த வெஸ்டர்ன் காட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா கீழே வர வர உங்களோட ஹைட் ஆஃப் யுவர் மவுண்டன்ஸா இருக்கட்டும், பீக்ஸா இருக்கட்டும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். when compared to the northern part. Area is 2500 square kilometers. ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ், ஏன்னா ரிவர்ஸ் இங்கே தானே ஆரிஜினேட்டே ஆகுது, அப்போ ஜாஸ்தி எரோட் பண்ணியிருக்காது. ஸோ கண்டினியூஸ் ரேஞ்சஸாக தான் இருக்கும். ரொம்ப பெருசாக நிறையா பாசஸ் இருக்காது. பாசஸ் அப்படிங்கிறது இப்படி ரெண்டு மலை இருந்ததுன்னா இதுக்கு நடுவில் இந்த கேப் இருக்குல்ல, இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த் இந்தியாலலாம் இது சொல்லும் போது லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஷிப்கிலா பாஸ், ஜோஜிலா பாஸ், நத்துலா பாஸ். லாங்கிறது நார்த் இந்தியால டிபெட்டியன் லாங்குவேஜ்ல பாஸ் அப்படின்னு அர்த்தம். கீழே வரும்போது என்ன ஆயிடுதுன்னா காட்ஸ் அப்படின்னு ஆயிடுது. இந்த பாசஸ்க்கு என்ன பேசுனா காட்ஸ். அதனாலதான் இந்தியால, தமிழ்நாட்டுல யூ ஹேவ் பால்காட், செங்கோட்டை, ஆரல்வாய் மொழி, அச்சன் கோயில், இது எல்லாமே என்னன்னு சொல்றாங்கன்னா பாசஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதுல ஹில்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ ஹேவ் நீல்கிரி ஹில்ஸ் இங்க. நெக்ஸ்ட் ஆனைமலை ஹில்ஸ், பழனி ஹில்ஸ், கார்டமம் ஹில்ஸ், வரசநாடு ஹில்ஸ் அண்ட் ஆண்டிப்பட்டி ஹில்ஸ் அண்ட் அகஸ்திய மலை அப்படிங்கறதெல்லாம் இந்த இதுல வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கும். அப்ப நீல்கிரிஸ், ஆனைமலை, பழனி, வருசநாடு, கார்டமம் ஹில்ஸ், அகஸ்திய மலை, இது எல்லாமே இட் இஸ் பார்ட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். இப்போ இது எல்லாத்தையுமே தனித்தனியா என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீல்கிரிஸ். இந்த நீல்கிரிஸ் நம்ம பார்க்கும் போது எங்க இருந்தது இதுக்கு முன்னாடி மேப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்ல தான் நம்ம வந்துட்டு பார்த்தோம். ஸோ நார்த் வெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடுல இருக்கு. இந்த நீல்கிரிஸ்ல கிட்டத்தட்ட 24 பீக்ஸ் இருக்கு. எல்லாத்தோட ஹைட்டுமே கிட்டத்தட்ட 2000க்கு மேலதான் இருக்கு. தொட்டபெட்டா அப்படிங்கறதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பீக். இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஏற்கனவே ஒரு பீக் இருக்கும் which is called as ஆனைமுடி இருக்கு. அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஹையஸ்ட் பீக் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனைமுடி தான் ஹையஸ்ட் பீக். ஆனா இந்த ஆனைமுடி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் இன் கேரளா அண்ட் நாட் இன் தமிழ்நாடு. whereas தொட்டபெட்டா அப்படிங்கிறது இட் இஸ் த ஹையஸ்ட் பீக் ஆஃப் தமிழ். அப்ப த ஹையஸ்ட் பீக் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆன்சர் இஸ் கேரளா. த ஹையஸ்ட் பீக் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா தொட்டபெட்டா. இது தவிர்த்து வேற என்ன பீக் இருக்கு அப்படின்னா முக்குருத்தி
இருக்கு. இந்த மீட்டர்ஸ் எல்லாம் அவ்வளோத்துக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்களே உங்களோட மேப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆனைமூழ் தொட்டபெட்டா நீல்கிரிஸ ஒட்டி இருக்கும். ஆனைமலைக்கு கிட்ட வந்துட்டு யூ வில் ஹேவ் திஸ் ஆனைமுடி இருக்கும். அப்ப இதோட ஹைட்ட விட ஆனைமுடியோட ஹைட் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்குது. விச் மீன்ஸ் தட் கீழ போக போக சவுத் போக போக ஹைட் என்ன ஆயிட்டே இருக்கு அப்படின்னா, இன்கிரீஸ் ஆயிக்கிட்டே இருக்கு. இந்த பர்ட்டிகுலர் நீல்கிரிஸ்ல இருக்கக்கூடிய மேஜர் ஹில் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஊட்டி அண்ட் குன்னூர் அது மேஜர் ஹில் ஸ்டேஷன். அண்ட் அனிமல் ஸ்டேட் அனிமல் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா நீல்கிரி தார் இஸ் யுவர் ஸ்டேட் அனிமல். இதுதான் வந்துட்டு என்னது நீல்கிரி தார். இங்க வெஜிடேஷன் அப்படின்னு பார்த்தா நீல்கிரி ஹில்ஸ்ல இருக்கக்கூடிய வெஜிடேஷன் பார்த்தீங்கன்னா மவுண்டெயின் கிராஸ்லேண்ட் அண்ட் ஷ்ரப்லேண்ட்ஸ், அதாவது பெரிய பெரிய ட்ரீஸ் காட்டிலும் நிறைய ஷ்ரப்ஸ் இருக்கும். ஆனா இதுதான் இதோட நேச்சுரல் வெஜிடேஷன். ஆனா ஜாஸ்தியான டீ பிளான்டேஷன் பண்றதுனாலயும் கேட்டில் கிரேசிங் பண்றதுனாலயும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் நேச்சுரல் வெஜிடேஷன் வந்துட்டு கம்ப்ளீட்டா டிஸ்டர்ப் ஆயிருக்கு. The next one is ஆனைமலை ஹில்ஸ். இந்த ஆனைமலை ஹில்ஸ் தான் என்னது அப்படின்னா கரெக்டா பார்டர் பண்ணுது தமிழ்நாடையும் கேரளாவையும். கரெக்டா நம்ம பார்த்திருப்போம். நீல்கிரிஸ் இருந்திருக்கும், நடுவுல பால்காட் கேப் அண்ட் ஆனைமலை ஹில்ஸ் இருக்கும். அப்ப பால்கேட் கேப்புக்கு சதர்ன் பார்ட்ல தான் யூ ஹேவ் திஸ் ஆனைமலை ஹில்ஸ். அண்ட் ஆனைமலை ஹில்ஸ்ல யூ ஹேவ் ஆனைமலை டைகர் ரிசர்வ். இது வரைக்கும் நீல்கிரிஸ் பார்த்தோம். அங்க ஒரு பர்டிகுலர் அனிமல் விச் இஸ் நீல்கிரி தார் அப்படிங்கிறது தான் ஸ்டேட் அனிமல்னு பார்த்தோம். ஆனைமலையில யூ ஹேவ் அ டைகர் ரிசர்வ், ஆனைமலை டைகர் ரிசர்வ், ஆலியா ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் இருக்கு. இது தாண்டி நீல்கிரிஸ்ல பார்க்கும்போது 2 ஹில் ஸ்டேஷன் பார்த்திருந்தோம். ஒன்னு ஊட்டி, இன்னொன்னு குன்னூர். ஆனைமலையில இருக்கக்கூடிய ஹில் ஸ்டேஷன் வால்பாறை ஹில் ஸ்டேஷன் அண்ட் கடம்பறை ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்ஸ். இங்க 2 டேம்ஸ் இருக்கு, ஆலியார் அண்ட் திருமூர்த்தி டேம்ஸ். இது 2 டேம்ஸும் இது இருக்கு. திஸ் பர்டிகுலர் ஒன் இஸ் யுவர் ஆனைமலை அண்ட் ஆலியார் அண்ட் திருமூர்த்தி டேம்ஸ். நெக்ஸ்ட் பழனி ஹில்ஸ். இந்த பழனி ஹில்ஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா இட் இஸ் த ஈஸ்ட்வர்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப நம்ம ஆனைமலை பார்த்தோம்ல, ஆனைமலையில இருந்து பாத்தீங்கன்னா இப்படி போயிருந்திருக்கும் மவுண்டனு, அதாவது நார்த் டு சவுத் எக்ஸ்டென்ஷன் இருந்திருக்காது அலைன்மெண்ட். வெஸ்டர்ன் காட்ஸ் பார்க்கும்போது நார்த்ல இருந்து சவுத் அலைன்மெண்ட், ஆனா பழனி ஹில்ஸ் பார்க்கும்போது இந்த அலைன்மெண்ட்ல இருந்திருக்கும். ஸோ இட் இஸ் அன் ஈஸ்ட்வர்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். இந்த பழனியில வந்தராவு அப்படிங்கிறது தான் ஹையஸ்ட் பீக். வேம்பந்தி சோலை சோலா இஸ் தி செகண்ட். வேம்படி சோலை இஸ் த செகண்ட் ஹையஸ்ட் பீக். பழனி ஹில்ஸ்ல இருக்கக்கூடிய ஹில் ஸ்டேஷன் இஸ் கொடைக்கானல். அப்ப நீல்கிரிஸ்ல இருக்கக்கூடிய ஹில் ஸ்டேஷன் ஊட்டி அண்ட் குன்னூர். ஆனைமலையில இருக்கக்கூடிய ஹில் ஸ்டேஷன் இஸ் வால்பாறை இஸ் யுவர் ஹில் ஸ்டேஷன். பழனியில வந்துட்டு கொடைக்கானல் அப்படிங்கிறது ஹில் ஸ்டேஷன். இப்போ வரைக்கும் டைகர் ரிசர்வ்ஸ் அப்படின்னு வெஸ்டர்ன் காட்ஸ்ல தமிழ்நாட்டுக்குள்ள பார்த்திருக்கோம் அப்படின்னா ஒண்ணு தான் பார்த்திருக்கோம், ஆனைமலை டைகர் ரிசர்வ். நெக்ஸ்ட் பார்க்கும்போது கார்டமம் ஹில்ஸ். கீழே பார்த்தோம்ல, கார்டமம் ஹில்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஏலமலா ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்க ஜாஸ்தியா என்ன இருக்கும் அப்படின்னா கார்டமம் ஸ்பைஸ், ஏலக்காய் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் இந்த கார்டமம் ஹில்ஸ் எங்க பார்த்தோம்னா அப்படின்னா கரெக்டா இப்படி தமிழ்நாடு, அதாவது கன்னியாகுமரிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கரெக்டா இப்படி கீழே இறங்கி இருக்கும். ஸோ திஸ் இஸ் த சவுத் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. இங்க ஜாஸ்தி என்ன விளைய விற்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெப்பர் அண்ட் காஃபி. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் நம்மளோட லாட்டிடியூட் 8 டிகிரிஸ்லயே ஆரம்பிச்சிருது அப்படின்னு. ஒரு ஈக்குவட்டோரியல் ரீஜன் 10 டிகிரிஸ் வரைக்கும் போகலாம். ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸ்ல ஜாஸ்தியா என்ன விளையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காஃபி அண்ட் பெப்பர். அதே மாதிரி கார்டமம் ஹில்ஸ்ல கார்டமம் தட் இஸ் ஏலக்காய், பெப்பர், காஃபி இது எல்லாமே என்ன ஆகுது விளையுது. இது எங்க வந்துட்டு ஆனைமலை ஹில்ஸ் மீட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்த் வெஸ்ட்ல வந்துட்டு இட் இஸ் மீட்டிங் ஆனைமலை ஹில்ஸ், நார்த் ஈஸ்ட்ல வந்துட்டு இட் இஸ் மீட்டிங் பழனி ஹில்ஸ், அண்ட் சவுத் ஈஸ்ட்ல வந்துட்டு வரசநாடு அண்ட் ஆண்டிப்பட்டி ஹில்ஸ் வந்துட்டு இது என்ன பண்ணுது மீட் பண்ணுது. அப்ப ஹில்ஸ் வந்துட்டு என்ன ஃபார்மேட்ல இருக்கு, இந்த மாதிரி ஃபார்மேட்ல. எதுக்கு இந்த ஃபார்மேட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்னா நீங்க கிளைமேட் படிக்கும் போது, இந்தியன் மான்சூன்ஸ் படிக்கும் போது எந்தெந்த இடத்துல எல்லாம் கேப் வருது, எந்தெந்த இடத்துல எல்லாம் மழை பெய்யும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் ஹில்ஸ் பார்க்கும்போது வரசநாடு அண்ட் ஆண்டிப்பட்டி ஹில்ஸ். அகெயின் வரசநாடு அண்ட் ஆண்டிப்பட்டி ஹில்ஸும் என்னதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஈஸ்ட்வர்ட் எக்ஸ்டென்ஷன் தான் வெஸ்டர்ன் காட்ஸுக்கு. இதுல முக்கியமா இருக்கக்கூடிய ஹில் ஸ்டேஷன்ஸ்னு பாத்தீங்கன்னா மேகமலை, கழுகுமலை, குரங்கணி மலை, இது எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹில் ஸ்டேஷன்ஸ். வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுருளி வாட்டர் ஃபால்ஸ் இங்கதான் இருக்கு. கும்பகாரை
வாட்டர்ஃபால்ஸும் வந்துட்டு வசந்தரா அண்ட் ஆண்டிப்பட்டி ஹில்ஸ்ல தான் இருக்கு. அண்ட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வைல்ட் லைஃப் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்க கிரிசில்டு ஸ்குரில், அதாவது ஒரு பர்ட்டிகுலர் அனிமலுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வைல்ட் லைஃப் சாங்சுரி. அது வந்துட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் கிரிசில்டு ஸ்குரில் வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்துட்டு விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. பிளஸ் இது தவிர்த்து வேற என்ன அப்படின்னா, வைகை ரிவரும் அதோட ட்ரிபியூட்டரிஸும் எங்க இருந்து தான் ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா, வரசநாடு அண்ட் ஆண்டிப்பட்டி ஹில்ஸ்ல இருந்து தான் ஆரிஜினேட் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதிகை ஹில்ஸ் அண்ட் மகேந்திரகிரி ஹில்ஸ். இந்த பொதிகை ஹில்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. பிளஸ் இதோட சதர்ன் ஸ்லோப், பொதிகை மலையோட சதர்ன் ஸ்லோப் எங்க இருக்குன்னா, அப்ப 2 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கு. ஒன்னு திருநெல்வேலி, இன்னொன்னு வந்துட்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்துட்டு இருக்குது. இதுக்கு நிறைய டிஃப்ரெண்டான பேர்லாம் சொல்றாங்க. ஒன்னு வந்துட்டு சிவஜோதி பர்வத், அகஸ்தியர் ஹில்ஸ், சதர்ன் கைலாஷ் அப்படின்னு சொல்றாங்க. இதோட பயோடைவர்சிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கிறதுலயே ரொம்ப ரிச்சான பயோடைவர்சிட்டி இந்த ரீஜன் தான் காமிச்சிட்டு இருக்கு. அதாவது ஸ்பீசஸ் வந்துட்டு நிறைய இருக்கும் அப்படிங்கிறது. அண்ட் அகெயின் இது இன்னும் ரொம்ப சவுத்தா இருக்குல்ல. ஏற்கனவே வரசநாடு அகஸ்திய மலையா இருக்கட்டும், கார்டமம் ஹில்ஸா இருக்கட்டும், தேர் வெரி ரிச். பெப்பர் இருக்கு, காஃபி இருக்கு. அப்ப எல்லாமே ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல தான் இருக்குது. அப்ப ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல நிறைய மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தோமா, வெஜிடேஷன் ரொம்ப ரிச்சா இருக்கும். அப்போ பொதிகை மலை இன்னும் ரொம்ப கீழே தான் இருக்கு. ஸோ அதனால இட் ஹாஸ் ரிச் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், நிறைய வாட்டர் ஃபால்ஸ், டெம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் பொதிகை ஹில்ஸ் இஸ் ஹோஸ்டிங் களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ். அப்போ வெஸ்டர்ன் காட்ஸ்ல தமிழ்நாட்டுல இது வரைக்கும் நம்ம 2 டைகர் ரிசர்வ்ஸ் பார்த்திருந்தோம். ஒன்னு is your Animalai Tiger Reserve. Next one is Kalakadu Mundandurai Tiger Reserve. Next one is மகேந்திரகிரி ஹில்ஸ். இந்த மகேந்திரகிரி ஹில்ஸ்ல வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரியும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ஸையும் பார்டர், பொதிகை மலையும் அது கிட்ட தான் இருக்கு, மகேந்திரகிரி ஹில்ஸும் அது இருக்கு. இதோட ஆவரேஜ் ஹைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1645 மீட்டர்ஸ் தான் ஆவரேஜ் ஹைட் ஆஃப் மகேந்திரகிரி ஹில்ஸ். இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, இட் இஸ் ஹேவிங் அன் இஸ்ரோ ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ். அதாவது இஸ்ரோவோட தனியா ஒரு ப்ரொபல்ஷன், சேட்டலைட் ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ் வந்து மகேந்திரகிரி ஹில்ஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இவ்வளவுதான் நம்ம என்ன பார்த்தது அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ் பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்திருந்தோம்னா, இட் வாஸ் த கண்டினியூஸ் ஒன், whereas ஈஸ்டர்ன் காட்ஸ் இஸ் டிஸ்கண்டினியூஸ் அண்ட் irregular ஒன். ஏன்னா நிறைய ரிவர்ஸ் போகுது. இந்த நிறைய ரிவர்ஸ் போய் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஜாஸ்தி எரோட் பண்ணிருக்கோம். இந்த எரோஷன்னால தான் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய கேப்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்கண்டினியூஸ் அண்ட் இட் இஸ் அ irregular one. So ஏன் irregularன்னு சொல்லியிருந்தோம், it was dissected by many rivers which will drain into Bay of Bengal. இந்த ஹில்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா, பிளைன்ஸை நடுவுல இருக்கக்கூடிய பிளாட்யூஸ்ல இருந்து இந்த ஹில்ஸ் தான் வந்துட்டு பிளைன் ரீஜன்ஸ் என்ன பண்ணுது, செப்பரேட் பண்ணுது. இதுல இருக்கக்கூடிய மேஜரான ஹில்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜவ்வாது ஹில்ஸ், சேர்வராயன் ஹில்ஸ் ஆர் ஷெவ்ராய் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சேர்வராயன் ஹில்ஸ், கல்ராயன் ஹில்ஸ், கொல்லிமலை அண்ட் பச்சைமலை ஹில்ஸ். இது எல்லாமே வந்துட்டு ஈஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கக்கூடிய ஹில்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, ஜவ்வாது ஹில்ஸ். இந்த ஜவ்வாது ஹில்ஸ் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னா, வேலூர் அண்ட் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். இதோட ஆவரேஜ் ஹைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1100ல இருந்து 1050 மீட்டர்ஸ். ஆனா இதே லாட்டிடியூட்ல தான், இந்த லாட்டிடியூடு கிட்ட தான் நீங்க என்னென்னலாம் பார்த்திருப்பீங்கன்னா, நீல்கிரிஸ், ஆனைமலை இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனா அதோட ஹைட் எல்லாம் எப்படி இருந்தது, 2600. அப்ப ஈஸ்டர்ன் காட்ஸை கம்பேர் பண்ணும் போது வெஸ்டர்ன் காட்ஸோட ஹைட் எப்படி இருக்கு, ஜாஸ்தியா இருக்குது. மேலப்பத்து, ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, நிறைய எரோட் ஆயிடுச்சு. மேலப்பட்டு அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பீக். இந்த ஜவ்வாது ஹில்ஸ்ல வந்துட்டு ஒரு பர்டிகுலர் அப்சர்வேட்டரி இருக்கு, வைனு பாபு அப்சர்வேட்டரி, காவலூர் அப்படிங்கிற இடத்துல 1967ல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த அப்சர்வேட்டரி என்னது அப்படின்னா, இட் இஸ் அன் ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி, அதாவது செலஸ்டியல் பாடிஸ் பத்தி படிக்கக்கூடிய அப்சர்வேட்டரி. இதை யார் ஆப்ரேட் பண்றாங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் வந்துட்டு ஆப்ரேட் பண்றாங்க. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, பெங்களூரு. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் இஸ் ஆல்சோ இன் பெங்களூரு. இதுல இருக்கக்கூடிய கிரானைட்ஸ் வந்துட்டு ப்ளூயிஷ்
கிரே கிரானைட்ஸா இருக்கும். நிறைய மெடிஷனல் ஹெர்ப்ஸ் அண்ட் சாண்டல்வுட்ஸ். ஈஸ்டர்ன் காட்ஸ்ல தான் நிறைய என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாண்டல்வுட்ஸ் வந்துட்டு நிறைய பார்க்கலாம். வெஜிடேஷன் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆனா நிறைய இல்லீகல் லாகிங்னால சாண்டல்வுட் ட்ரீஸ் எல்லாம் இப்போதைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸப்பியர் ஆயிடுச்சு. The next one is கல்வராயன் ஆர் கல்வராயன் ஹில்ஸ். இதோட பேர் எங்க இருந்து ஆரிஜின் ஆயிருக்குன்னா கராலர் அப்படிங்கிறதுல இருந்து. இவங்களை யாரு அப்படின்னா பழங்காலத்துல இருக்கக்கூடிய ட்ரைப்ஸோட பேரு. இந்த ரேஞ்சு அதாவது கால்வராயன் பிளஸ் இங்க இருக்கா ஓகே கால்வராயன் பிளஸ் ஜவ்வாது ஹில்ஸ், சேர்வராயன் ஹில்ஸ், ஆரல்வாய் மலை ஹில்ஸ், இது எல்லாம் சேர்ந்து சேர்வராயன் ஹில்ஸ், பச்சை மலை ஹில்ஸ், ஜவ்வாது ஹில்ஸ், கல்வராயன் ஹில்ஸ், சேர்வராயன் ஹில்ஸ், ஆரல்வாய் மலை ஹில்ஸ், பச்சை மலை ஹில்ஸ், இது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா பாலாறு ரிவர் பேசின் இருக்குல்ல இதையும் காவேரி ரிவர் பேசின் இருக்குல்ல இதையும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்பரேட் பண்ணுது. ஸோ இட் இஸ் செப்பரேட்டிங். ஸோ இந்த மவுண்டன் சிஸ்டம் இட் இஸ் செப்பரேட்டிங் பாலார் river basin from your காவேரி ரிவர் பேசன். அகெயின் இந்த ஹைட்டோட இந்த கால்வராயனோட ஹைட்டோட ரேஞ்சுமே பார்த்தீங்கன்னா 600ல இருந்து 1002 அகெயின் வெரி லெஸ் வென் கம்பேர்ட் டு யோர் வெஸ்டர்ன் காட்ஸ். இந்த ஹில்ஸுக்கு 2 செக்ஷன்ஸ் இருக்கா. இதோட நார்தர்ன் பார்ட்டை சின்ன கால்வராயன் அண்ட் சதர்ன் பார்ட்டை பெரிய கால்வராயன் அப்படின்னு சொல்றாங்க. ஹைட் மட்டும்தான் இதோட டிஃப்ரென்ஸ். இவ்வளோ டெப்த்துக்கு ஹைட் வந்துட்டு ஞாபகம் வச்சு. ஆனால் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க வெஸ்டர்ன் காட்ஸ் கண்டினியூஸாக இருந்தது, ஈஸ்டர்ன் காட்ஸ் டிஸ்கண்டினியூஸாக இருந்தது. ஏன்னா இங்கே நிறைய ரிவர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்க டிசைக்ட் பண்ணிட்டு இருக்க. வெஸ்டர்ன் காட்ஸ் ஹைட் ஜாஸ்தியா இருக்கு, ஈஸ்டர்ன் காட்ஸ் கம்பேரிட்டிவ்லி ஹைட் எப்படி இருக்கு லெஸ்ஸா இருக்கு. அங்க பாசஸ் ஆர் லெஸ், இங்க பாசஸ் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி டிஃபரன்சஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சேர்வராயன் ஹில்ஸ். இந்த சேர்வராயன் ஹில்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அகைன் சேர்வராயனோட ஹில்ஸ் இஸ் ஆல்சோ வெரி க்ளோஸ் டு த 1200 and 1620. இதுல ஒரு பர்டிகுலர் பீக் இஸ் தி ஹையஸ்ட் பீக். சோலை கரந்து அப்படிங்கிற பீக் தான் ஹையஸ்ட் பீக். இதுல இருக்கக்கூடிய ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்காடு. வெஸ்டர்ன் காட்ஸ்ல பார்க்கும்போது நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ் பார்த்தோம்ல, ஊட்டி, குன்னூர், ஏலகிரி, இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா ஈஸ்டர்ன் காட்ஸ்லன்னு வரும்போது ரொம்ப பெருசா ஹில் ஸ்டேஷன்ஸ் இல்லை. ஸோ ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ஹில் ஸ்டேஷன். எங்க இருக்கு ஏற்காடு? ஈஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கு. இந்த ஏற்காடு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா புவர் மேன்ஸ் ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வேற என்ன இம்பார்ட்டன்டான ஃபீச்சர் இருக்கு அப்படின்னா சேர்வராயன் டெம்பிள் இருக்கு, which is again the highest point in the சேர்வராயன் ஹில்ஸ்ல. இந்த சேர்வராயன் டெம்பிள் தான் highest point with 1623 meters. Next is கொல்லி ஹில்ஸ் கொல்லிமலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இது வந்துட்டு ஒரு ரொம்ப ஸ்மாலான மவுண்டன் ரேஞ்ச் தான். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இதோட ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1300 meters. அண்ட் கொல்லிமலை எப்படி ரன் ஆகும் அப்படின்னா உங்களோட ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியாவுக்கு பேரலா ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட இம்பார்ட்டன்ட் பில்கிரிமேஜ் சென்டர் அப்படின்னா அர்பலேஸ்வரர் டெம்பிள் அப்படிங்கிறது தான் இட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் pilgrimage center. and plus இந்த கொல்லிமலையில தான் எவர்கிரீன் ஆர் சோலா ஃபாரஸ்ட் இருக்கு. மற்ற ஈஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு எவர்கிரீன். நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் படிக்கும் போது எல்லாமே ஒரு டென்ஸ் வெஜிடேஷன் மாதிரி தான் படிச்சுட்டு இருந்தோம். ஆனா மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி பார்த்தபோது சாண்டல்வுட்டை வந்துட்டு டெசிடியஸ் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட்ல தான் சொல்லுவாங்க, எவர்கிரீன் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட்ல சொல்ல மாட்டாங்க. வேற கொல்லிமலை அப்படின்னு வரும்போது லார்ஜஸ்ட் கவர் ஆஃப் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் தான் இங்க என்னன்னு சொல்றாங்க சோலா ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அகெயின் காஃபி பிளான்டேஷன், ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ், சில்வர் ஓக் எஸ்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் த லாஸ்ட் hills that we are going to see in eastern Ghats is பச்சை மலை. It is the lowest hill range. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டுனா பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி அண்ட் சேலம். பச்சை அப்படின்னாலே தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிரீன் கலர். அதுல இருந்து தான் எனது பச்சை மலை. ஏன்னா இதோட வெஜிடேஷன் எல்லாமே பயங்கர கிரீனரா இருக்கும். இதை சுத்தி இருக்கக்கூடிய ரீஜன்ஸை கம்பேர் பண்ணிலும் இது பயங்கர கிரீனா இருக்கும். அதனாலதான் இதை பச்சை மலைன்னு சொல்றாங்க. இந்த பர்டிகுலர் ரீஜன்ல பண்ணக்கூடிய சீசனல் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட்.
ஸோ இது வரைக்கும் எல்லாம் புரிஞ்சுதா? ஸோ ஈஸ்டர்ன் காட்ஸ் படிச்சிருக்கோம், வெஸ்டர்ன் காட்ஸ் படிச்சிருக்கோம். என்னென்ன ஹில்ஸ் இருக்கு அப்படின்னு வந்துட்டு இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கு. எந்த இடத்துல பாசஸ் இருக்கு, என்னென்ன ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்கு, என்ன மாதிரி ஸ்பைசஸ் இந்த இடத்துல வளருது. பிகாஸ் அதுதானே வந்துட்டு இது எக்ஸ்போர்ட் பண்றதா இருக்கட்டும், எந்த இடத்துல பெஸ்ட் குவாலிட்டி கிடைக்குது அப்படிங்கிறதா இருக்கட்டும். ஸோ இப்போதைக்கு நம்ம பிசிக்கல் இதுல ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், என்னென்ன மவுண்டன்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்கு, எப்படி இந்த ஜியாகிரபி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்த்துக்கணும். இஃப் யூ லைக் மை வீடியோ, press தி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.